பிதா குமாரன் பரிசுத்தாவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஜெபம் செய்வோம். உண்மையின் ஊற்றாய் அன்பின் உறைவிடமாக இருக்கிற பரலோக பிதாவே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுகிறோம். உமது நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவ உலகத்திற்கு ஒளியாக தந்தீரே, உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எங்களை அர்ப்பணிக்க அருள் தாரும். அந்த கார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த உம்மை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளவும், நன்றியறுதலோடு துதிக்கவும், மகிழ்ச்சியோடு உயர்த்தவும் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆராதனையில் பங்கு பெறும் அனைவரையும் ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலில் 294வது பாடலை பாடுவோம். அற்ப வாழ்வை வாஞ்சியாமல் என்று தொடங்குகிற 294வது பாடல். வாழ்வை வாஞ்சியாமல்
இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 20 முடிய. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின் படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதித்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்மப்பட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்கிற பாடலை உற்சாகமாய் பாடு. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே.
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறினானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறினானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் தானமும் நீரே. ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் தானமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் யோவான் நற்செய்தி நூல் 8வது அதிகாரத்தின் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அந்த நபருக்கு ஒரு ஸ்மார்ட் போன் இல்லை, இன்டர்நெட் இல்லை. அவர் கேமரா முன்பாக தோன்றி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்று கேட்டதும் இல்லை. ஆனால் அவர் பிறந்து 2000 ஆண்டுகள் கடந்தும் உலக மக்கள் தொகையில் 1/3 பங்கினர், சுமார் 300 கோடிக்கும் அதிகமான மக்கள் இன்றும் அவரை பின்தொடர்கிறார்கள். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யூடியூப் பிரபலங்கள், ஊடக பிரபலங்கள் அதிக லைக்ஸை தங்கள் இலக்காக வைத்திருக்கிறார்கள். பணம் சம்பாதிப்பதை, பேர் புகழை தேடுவதை தங்கள் இலக்காக வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு நம்முடைய ஆத்துமாவை இலக்காக வைத்திருக்கிறார்.
இரட்சிப்பின் சந்தோஷத்தை, நித்திய வாழ்வை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரம் இலக்காக வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பிரபலங்கள் தங்கள் தாளந்துகள், திறமைகள், நடிப்பை காண்பித்து தங்களை உயர்த்தி ஃபாலோவர்ஸை தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னையே தாழ்த்தி சிலுவையில் தன் உயிரை ஆகாதவர்களும் பாவிகளுமான நமக்காக கொடுத்து நித்திய நரகத்திலிருந்து மீட்டெடுத்தார். அவருடைய தியாக அன்பினாலே ஜனங்களை ஈர்த்தார். இன்று என்னையும் உங்களையும் கவர்ந்து கொண்டார். யோவான் 12:32 இயேசு சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். ஆண்டவர் இயேசுவின் செல்வாக்கு தியாகத்திலிருந்து பிறந்தது. ஆண்டவர் இயேசு தன் ஜீவனையே நம் மீட்புக்காக விலையாக கொடுத்தார் என்று மத்தேயு 20:28 சொல்லுகிறது. உண்மையான செல்வாக்கு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல, அது அன்பினாலும் தியாகத்தினாலும் உண்டாகின்ற ஒன்று. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் தற்காலிகமான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். மனித குலத்தின் பாவ அடிமைத்தனத்தின் வரலாற்றை மாற்றி அமைத்த அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தென்னிந்திய திருச்சபையாக இன்று நாம் தியானிக்கிற தலைப்பு ஜீசஸ் த அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர். இயேசு முழுநிறை தாக்கத்தை ஏற்படுத்துபவர். இயேசுவை பின்பற்றுகிற நாம் இந்த இடத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை, இந்த சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம்? இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? முதலாவது வேதம் சொல்லுகிறது, இருதயங்கள் ஒளிர்ந்தது. இருதயங்கள் ஒளிர்ந்தது. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். உலகத்திற்கு ஒளி கொடுக்கிற சூரியன் சராசரியாக 14,96,00,000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது. அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பூமியில் வாழும் உயிரினங்களின் வாழ்வில் சூரியனின் ஒளி ஒவ்வொரு நாளும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி தங்களுக்குரிய உணவை பெறுகின்றன. பூமியின் உணவு சங்கிலிக்கு ஒளி சேர்க்கை அவசியம். பூமி உயிருள்ளதாக இருப்பதற்கு காரணம் சூரிய ஒளி. சூரிய வெப்பமே பூமியின் காற்று, மழை மற்றும் பருவநிலைகளை தீர்மானிக்கிறது. சூரிய ஒளி பூமியையும் சந்திரனையும் ஒளிரச் செய்கிறது. பூமிக்குரிய உயிர்களை பாதுகாக்கிறது. இருளில் மறைந்திருக்கிற உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. இந்த சூரியன் எதிர்மறையான தாக்கத்தையும் பூமியிலே ஏற்படுத்துகிறது. சூரிய ஒளி துருவ பகுதியில் உள்ள பனிப்பாறைகளை உருகச் செய்து கடல் நீர்மட்டம் உயர காரணமாகிறது. சூரிய ஒளி வறட்சியை உண்டாக்குகிறது. சூரியனில் வெடிப்புகள் உண்டாகும்போது அது பூமியின் தகவல் தொடர்பு, மின்சார கோபுரங்கள், சிக்னல்கள், செயற்கைக்கோள்களை செயலிழக்கச் செய்கிறது. சூரியனிலிருந்து வெளிப்படுகிற புற ஊதா கதிர்கள் கொடிய வியாதியை உண்டு பண்ணக்கூடியது. கடவுளால் படைக்கப்பட்ட சூரிய ஒளி இவ்வளவு பெரிய தாக்கத்தை பூமியில் ஏற்படுத்தக்கூடுமானால், எல்லாவற்றையும் படைத்த நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதர்களாகிய நம் வாழ்வில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? நீதியின் சூரியனாகிய இயேசு இன்று என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன்
இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆதி பெற்றோர் பாவம் செய்த போது உலகம் இருளின் அதிகாரத்தின் கீழ் வந்தது. மனுக்குலத்தை இருளின் ராஜ்யம் அடிமைப்படுத்தியது. நம்மை படைத்த ஆண்டவரால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. காரணம், நம்முடைய ஆண்டவர் நம் மீது அன்பும் மனதுருக்கமும் நிறைந்தவர். கொலோசையர் 1:13 சொல்கிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம் இதயத்தையும் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் ஒளிரச் செய்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, லட்சியமுள்ள வாழ்க்கை. லட்சியமுள்ள வாழ்க்கை. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற மனிதன் ஜீவ ஒளியை தன்னுடைய லட்சியமாக கொண்டிருக்கிறான். நித்திய வெளிச்சத்தோடு ஐக்கியப்படுவதை லட்சியமாக கொண்டிருக்கிறான். ஆனால் உலக மனிதனின் குறிக்கோள், லட்சியம் அனைத்தும் குறுகியது, உலகத்தினுடைய எல்லைக்குட்பட்டது. ஏசாயா 22:13 உலக மனிதனை குறித்து இப்படி சொல்லுகிறது, நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். உலக பிரகாரமான லட்சியங்களையும் குறிக்கோளையும் ஒரு மனிதன் எட்டிப்பிடிப்பது உலக ஈர்ப்பினுடைய ஒரு தாக்கம். சாலமோன் மாமன்னர் பெரிய வீட்டை கட்ட வேண்டும், அழகான தோட்டத்தை உண்டு பண்ண வேண்டும், அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும், பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற லட்சியத்தோடு செயல்பட்டார். எல்லாவற்றிலும் ஃபஸ்டாகவும் பெஸ்டாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதில் அவர் சாதித்தார். எல்லா இன்பங்களையும் ஒன்று விடாமல் அனுபவித்து விட வேண்டும் என்று எண்ணினார். அதிலும் அவர் சாதித்தார். முடிவு என்ன என்பதை பிரசங்கி 2:11 சொல்லுகிறது, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. உலகம் அழிந்து போகிற ஒன்றை லட்சியமாக கொண்டிருக்கிறது. அழியாத ஜீவ கிரீடத்தை பெறுவது நமது லட்சியமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுகிறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். உன்னத லட்சியமும் உயர்ந்த குறிக்கோளும் நமக்கு உண்டா? கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து வளர்ந்த கழுகு குஞ்சானது குப்பையை கிளறி கொண்டிருந்தது. வானத்தில் கழுகு பறப்பதை பார்த்தது, மனதில் பறக்க ஆசைப்பட்டது. ஆனால் அது தன் தாயாக நினைத்த தாய்க்கோழி கூப்பிட்டவுடன் அதற்கு பின்னால் சென்று அடுத்த குப்பை மேட்டை கிளற ஆரம்பித்தது. குப்பைகளை கிளறி கொண்டிருக்கிற குப்பை மேட்டை அரவணைத்து கொண்டிருக்கிற சியோன் குமாரரை போல நீங்கள் இருக்கிறீர்களா? புலம்பல் 4:5 சொல்லுகிறது, ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அரவணைத்து கொள்ளுகிறார்கள். நீங்களும் நானும் உலகத்தின் குப்பைகளோடு குப்பையாய் வாழ்ந்து மடிவதற்கு அழைக்கப்படவில்லை. கொலோசியர் 3:1-2 சொல்லுகிறது,
நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கிறிஸ்து இயேசுவின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா, அல்லது உலகத்தின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் தாக்கம் பெற்றவர்கள் உன்னத லட்சியத்தோடு வாழ்ந்திட தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். கடைசியாக உரிமைக்காக போராடும் துணிவு. யோவான் 8வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி தீர்ப்பு செய்கிறீர்கள், நான் ஒருவனுக்கும் தீர்ப்பு செய்கிறதில்லை. மனிதர்களின் வெளிப்படையான தீர்ப்புகளையும் உலக அதிகாரங்களையும் கண்டு அஞ்சாமல் தேவன் நமக்கு தந்த நீதிக்காகவும் உரிமைக்காகவும் சத்தியத்திற்காகவும் துணிவோடு நாம் நிற்க வேண்டும். உலக மக்கள் வெளித்தோற்றத்தையும் மாம்சத்தின் பலகீனங்களையும் வைத்தே ஒருவரை மதிப்பிடுகிறார்கள். பரிசேயர் தங்கள் சுயநீதியை நிலைநாட்ட பிறரை குற்றப்படுத்தினர். பலவீனமானவர்களின் உரிமைகளை பறிப்பதே மாம்சத்தின் குணமாக இருக்கிறது. கூடா ஒழுக்கத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை உலகம் கல்லெறிந்து கொல்ல பார்த்தபோது அவளுக்கு வாழும் உரிமையை ஆண்டவர் இயேசு மீட்டு தந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலை, சுயமரியாதை, மனித உரிமை, கல்வி அறிவு ஆகியவை உருவாக மிஷனரிகள் காரணமாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவர்கள் பெற்ற தாக்கம் அது. கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் இந்தியாவின் முன்னோடி மாநிலங்களாக கேரளாவும் தமிழ்நாடும் திகழ்வதற்கு காரணம் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மிஷனரிகள் விதைத்த நற்செய்தியின் விதைகளே காரணம். தென் திருவிதாங்கூர் வரலாற்றில் மிஷனரிகள் ஏற்படுத்திய மிக முக்கியமான சமூக தாக்கம் தோல்சீலை உரிமை போராட்டம். ஒடுக்கப்பட்ட தாழ்ந்த ஜாதி பெண்கள் தங்கள் மார்பை மறைத்து மேலாடை அணிய சட்டம் அனுமதிக்கவில்லை. மிஷனரிகளின் மனைவிமார் கிறிஸ்தவ பெண்கள் தங்கள் மானத்தை மறைக்க குப்பாயம் என்கிற மேலாடையை தைத்து கொடுத்தனர். தோல்சீலையையும் கிறிஸ்தவ பெண்கள் அணிந்தனர். அது தெய்வ குற்றமாகவும் சமூக ஒழுங்கை மீறிய செயலாகவும் பார்க்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது பெரும் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. பெண்கள் அடிக்கப்பட்டனர், ஆடைகள் உரியப்பட்டன, அவமானப்படுத்தப்பட்டனர். மிஷனரிகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மூலம் திருவிதாங்கூர் அரசிற்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக 1859 ஒடுக்கப்பட்ட பெண்கள் மேலாடை அணியலாம் என்ற அரசாணை சட்டம் வெளியிடப்பட்டது. மானம் மறைக்க ஆடை அணிவதற்கான உரிமையை கூட போராடி இரத்தம் சிந்திதான் பெற வேண்டியதிருந்தது. யோவான் 8:20 ஆண்டவர் இயேசு தன்னை சுற்றி ஆபத்து இருப்பதை அறிந்திருந்தும் தேவாலயத்தில் நின்று தைரியமாய் உரிமை குரல் எழுப்பினார். யோவான் 8:16 நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் என்று தெய்வீக உறவை, தெய்வீக அதிகாரத்தை உரிமை பாராட்டினார். அன்று நம் முன்னோர்கள் மனிதர்களாக கூட மதிக்கப்படவில்லை. 2 கால் மிருகங்களாக நடத்தப்பட்டனர், கொடுமைப்படுத்தப்பட்டனர். தீட்டானவர்கள் என்று சொல்லி கோவில்களுக்குள் செல்லக்கூட அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு நீ தீட்டானவன் அல்ல என்று நம்மை விலக்கி வைக்கவில்லை. அவர் அண்டை அன்போடு சேர்த்து கொண்டார். நீ பக்தனாக அல்ல, தொண்டனாக அல்ல, என் மகனாக இரு, என் மகளாக இரு என்று நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆராதனைக்கு நிறைவு பாடலாய் கீர்த்தனை பாடலிலே 420வது பாடலை பாடுவோம். வா வா நேசா என்று தொடங்குகிற 420வது கீர்த்தனை பாடல். சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே மாவானே சாமல சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை அண்டிட மாவானே சாமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே ஜீவ போஜனம் ஜீவநீரதும் தினமும் சுரந்திடவே தினமும் பார்த்திட தினமும் கேட்டிட சிந்தை வரும் திடமே பாவமனைத்தையும் பாடுடன் அளித்திடுமோவா மகிழ்ச்சியை உளமதில் அளித்திடும் பாவமனைத்தையும் பாடுடன் அளித்திடும் ஓவா மகிழ்ச்சியை உளமதில் அளித்திடும் ஆவானே சாமல சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே இயேசு நாமமதெங்கெங்கும் உதவுமோ இன்பமழை திடுதே இனிய மறையது திடமே தேடிடன் இருதயம் விழித்திடுதே பேசிடும் பெயெல்லாம் பெயர்ந்திட ஓடிடும் வீசிடும் ஒளியது வீருடன் நீட்டிடும் பேசிடும் பெயெல்லாம் பெயர்ந்திட ஓடிடும் வீசிடும் ஒளியது வீருடன் நீட்டிடும் ஆவானே சாமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே மாவானே சாமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு எங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பிற்கு நாங்கள் எங்களையே அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த அர்ப்பணமுள்ள வாழ்வில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கும் இழுப்புண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் இரட்சித்தருளோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னண்டை இழுத்து கொள்வேன் என்று சொன்னீரேன். உம் அண்டை ஜனங்கள் திரளாக வந்து சேர கல்வாரினுடைய அன்பை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை பற்றி கொள்ள ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக கர்த்தருடைய கரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமாவையும் உம்மண்டை இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குடி பழக்கத்திலும் போதை வஸ்துக்களிலும் சிற்றின்பங்களிலும் பலவிதமான ஊடகங்களிலும் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இருதயங்கள் பிரகாசிக்கத்தக்கதாக உள்ளான வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொல், செயல், நடை, உடை, பாவனைகளிலே கிறிஸ்துவை பின்பற்ற, கிறிஸ்துவின் மாதிரியை சொந்தமாக்கி கொள்ள, கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை சமாதானத்தினால் நிறைத்தருளும். புதிய கல்வியாண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய உள்ளத்தினுடைய நாயகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கொடுத்து நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பிலே கவனம் செலுத்த, ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. யோசேப்பை போல, தானியேலை போல தம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமான வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அப்படியே தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து தம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையிலும் பலவீனத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை தருவீராக. நீரே சுகமளிக்கிற தேவன், பரிகாரி என்பதை தம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே கண்டு கொள்ளத்தக்கதாய் தெய்வீக சுகத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தர் அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே உம்முடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் எங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் நாம மகிமைக்கு ஏதுவாக சாட்சியாக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சோதனைகளின் நடுவிலும் துன்புறுத்தல்களின் நடுவிலும் சாட்சியாக நிறுத்தி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற காலங்களிலும் ஆண்டவருடைய அன்புக்கு சாட்சி பகரத்தக்கதாய் பலப்படுத்துவமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. அப்படியே கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். தேசத்தின் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் கிறிஸ்துவினுடைய அன்பையும் வல்லமையும் கண்டு கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கின்றோம். ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தின் நடுவிலே கர்த்தர் அருளி செய்வீராக. உண்மையோடும் நீதியோடும் தலைவர்கள் தங்களுடைய பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களுடைய முதலமைச்சர், கவர்னர், மற்ற எல்லா எம்எல்ஏக்களுக்காக, அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தின் கருவியாக எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தினுடைய ஜனாதிபதி, பிரதமர், அனைத்து எம்பிக்கள் எல்லாரையும் கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். அவர்கள் வழியாக தேசம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். காவல்துறையிலே பணியாற்றுகிறவர்கள், இன்னும் நீதித்துறையிலே பணியாற்றுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதிக்கென்றும் நேர்மைக்கென்றும் வேறு பிரித்து அவர்கள் வழியாக இந்த தேசத்திலே நீதி, நேர்மை, உண்மை பெருகத்தக்கதாய் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அன்றாடம் உழைக்கிற, வேலைகளை செய்கிற, தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். விவசாய நிலத்திலே பாடுபட்டு உழைக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களும் வாய்க்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அரசாங்கத்திலும் தனியார் நிறுவனங்களிலும் பணி செய்கிற ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கியிருக்கட்டும். குடும்பத்தினுடைய நன்மைகள் பெருக, குடும்பத்திலே திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான எதிர்காலம், பிள்ளைகளுடைய உயர்கல்வி எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு, தம்முடைய பிள்ளைகளை கடாட்சி தருளும். வெளிநாட்டிற்கு செல்ல வாஞ்சித்திருக்கிறவர்கள் உண்டு, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும். உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கட்டும். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆதரவற்றோர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அரவணைத்து நடத்தும். எங்களை தெய்வ சமூகத்திலே தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.